Assalamualaikum friends. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் vlog தாங்க பார்க்க போறீங்க. சோ ஈவினிங் எடுத்தாலே எப்பவுமே டீ செய்ய தான் ஆரம்பிப்பேன். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டெசர்ட் தாங்க செய்றேன். சோ என்னடா ஸ்நாக்ஸ்ல டெசர்ட் செய்யறாங்கன்னு பாக்குறீங்களா? பட் இது வந்து நாங்க ஸ்நாக்ஸ்க்கு தாங்க எடுத்துப்போம். சோ அதனால தான் இன்னைக்கு நான் இது செஞ்சுட்டு இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுகரை கேரமலைஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. சோ ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சுக்கோங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுமே இந்த டைம்ல ஆஃப் பண்ணீங்கன்னா அது கரெக்டா கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஹீட்லயே. கேரமலைஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கையில் பட்டுச்சுன்னா டக்குன்னு சுட்டுரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆற இறுகிடுங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இந்த கலர் வந்திருக்கு எனக்கு. ஸோ இது நம்ம அப்போவே வந்து கேக் டின்னில் மாற்றிக்கிட்டு சூட்டோட சூட்டை அப்படியே திருப்பி விட்டுருங்க, எல்லா சைடும் படுற மாதிரி. ஸோ இது ஆற இறுக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு மூவே ஆகாதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டின்னில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு 3 முட்டை எடுத்துக்கலாங்க. ஸோ முட்டையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற டெசர்ட் மாதிரி இல்லாமல் இந்த டெசர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் லெவலில் இருக்குங்க. ஸோ சீரியஸாக சொல்கிறேன், செஞ்சு பார்த்தா தாங்க தெரியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 3 முட்டை, 1/2 கப் சர்க்கரை, அதோட 1 மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸுங்க. ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க, சர்க்கரை கரையிற அளவுக்கு. ஸோ நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. ஸோ அவ்வளோதான். இது கம்ப்ளீட்டாக நல்லா பீட் பண்ணிக்கிட்டு நம்ம இதில் வந்து அந்த டின்னில் சேர்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப அதிகமான பொருள்லாம் சேர்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயில் ஷீட் வந்து மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கு மேலே ட்ரே ஏதாச்சும் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour கிட்ட குக் பண்ண விட்டுருங்க. சிம்லேயே வைங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutes எடுத்தது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாங்க. நார்மல் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். பட் நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணேன். இந்த மாதிரி டெசர்ட்லாம் செய்யும்போது என்னோட பையனுக்கு ஒரே ஹாப்பிங்க. என் பசங்க திரும்ப கேட்குற ஒரே வார்த்தை எப்பம்மா முடியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேட்குற எனர்ஜிலே கொஞ்சம் வந்து அவங்களுக்காக ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது, எவ்வளோ கொதிக்குது பார்த்தீங்களா? பட் சூப்பராக குக் ஆகிடுச்சிங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours எடுத்துட்டு ஸோ அப்படியே பிளேட்டில் வந்து சர்வ் பண்ண எடுத்து வச்சுட்டேங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அப்படி ஜெல்லி பதத்தில் இருக்கும். அதோட இது வந்து ஒரு கேக்கும் இல்லாமல் ஐஸ்கிரீமும் இல்லாமல் மிக்சடில் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண ரெசிபி என்னன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்களே. இன்றைக்கி நான் பண்ண இந்த கேரமல் எக் புட்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் அதிகமாக கஸ்டர்ட் பிரெட் புட்டிங் செய்வேன். ஸோ ஃபாஸ்டிங்லாம் செய்வேங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது அடடடா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கொஞ்ச நேரத்துலேயே பாதி புட்டிங் காலி ஆகிடுச்சிங்க. ஸோ அவ்வளோ எம்மையாக இருந்தது, வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி இருந்ததுங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸை என்ஜாய் பண்ணோங்க. அவ்வளோதான், இன்னைக்கு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நிறைய vlogs என்னோட சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.